நானிலம் வலைதளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நானிலத்தை கொண்ட தமிழ் பெருமக்கள் அவ்வவ் நிலங்களுக்கு ஏற்ற கலாச்சாரங்களை ஒழுகி வந்துள்ளனர். அவற்றுள் ஒன்று உணவு பழக்கம். அப்பண்டைய மக்களின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அவங்களோட வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதாக உணவு முறை அமைந்திருந்தது. கூழ், களி, அடை, புட்டு, லேகியம், கஞ்சி என உடலுக்கு நன்மை பயப்பதையே உணவாக கொண்டிருந்தனர். இவையே சங்ககால இலக்கியங்கள் வாயிலாக நாம் மீண்டும் புதுப்பிக்கும் வண்ணம் சான்றுகளுடன் வழங்குவதே இச்சங்ககால சமையல். பாரம்பரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டெழுப்பும் முயற்சியில் இணையவாரீர். சங்ககால சமையலுக்கான சான்றுகளாக திகழ்பவை 11 கீழ்க்கணக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், சித்தர் பாடல்கள், ஔவையாரின் தனிப்பாடல்கள், நல்வழி என இவ்விலக்கிய நூல்களில் குறிப்பிட்டுள்ள உணவு வகைகளை சங்ககால சமையலில் செய்து உண்டு மகிழ்வோம் வாரீர். நீதிநூல் களஞ்சியம் ஔவையார் அருளிய நல்வழி. கடவுள் வாழ்த்து. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பால், தேன், பாகு, பருப்பு ஆகிய இந்த 4 அதாவது பருப்பு பாயாசம் தாங்க இது. சங்கத்தமிழான இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை தருமாறு விநாயக பெருமானை வேண்டினார் ஔவையார். அதை தான் இந்த பருப்பு பாயாசத்தை தான் நம்ம இன்னைக்கு சங்ககால சமையலில் பார்க்க போகிறோம். பாசிப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது வெல்லத்தை நல்லா பிடிச்சிட்டு நல்லா பாகு எடுத்து வச்சுக்கிறோம். பாகு எடுத்து வடிகட்டி நம்ம கல் எல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது பால் காய்ச்சி எடுத்துக்கிறோம். 3 தாங்க நம்ம ஸ்டவ்வில் செய்ய வேண்டியது. அடுத்தது எடுத்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு பாசிப்பயிரில் பாகு ஊற்றி கலக்கிறோம். பால் ஊற்றி கலக்கணும். அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேன். ஏற்கனவே பாகுல நல்லா இனிப்பு இருக்கும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கிறோம். வாசமாக இருக்கும். அடுத்து ஏலக்காவும் முந்திரியும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறத போட்டு கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு முடிச்சு இந்த 4த்தையும் கலந்த உடனே பாயாசம் ரெடி. இது நம்ம இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட சில்லுன்னு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பாயாசத்தை தான் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும்னு ஔவையார் சொல்லிட்டு 3 இசைத்தமிழ் 4 கொடுத்துட்டுன்னு இசைத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த 3 முத்தமிழ் எனக்கு கொடுன்னுட்டு ஔவையார் கேட்டாங்க. இதை நாம் சாப்பிட்டோம்னா எலும்பெல்லாம் வலுவடையும். சுடுதண்ணியில் பாலில் நம்ம சூடாக கொஞ்சம் வாமாக தேன் கலந்து குடித்தோம்னா நல்லா தூக்கமும் வரும். நல்ல ஆரோக்கியமான உணவுங்க இது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.